இந்த மந்திரத்தை மனதில் நிறுத்தி கொண்டு இங்கு வருகை தந்திருக்கின்ற நெல்லை மத்திய மாவட்ட இது தேர்தல் ஆலோசனை கூட்டம். நம்மளுடைய ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். நம்மளுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியார் அவர்களுடைய ஆணைப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அண்ணா கண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் இணைந்த பிறகு தளபதி அவர்கள் உத்தரவின் பேரில் தென்காசியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10-12 தொகுதிகளை முடித்து இப்பொழுது நெல்லை சட்டமன்ற தொகுதியில் இந்த 3 நாட்களில் இவ்வளவு விரைவாக இந்த கூட்டத்தை நாங்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம். இன்றைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்களுடைய சீரிய 5 ஆண்டு கால சாதனைகளை இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய மக்கள் அனைவரும் போற்றி பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்பு எந்த ஒரு தலைவரும் செய்யாத ஒரு நல்ல ஒரு செயல்களை இன்றைக்கி தலைவர் செய்து கொண்டிருக்கின்றார். அதுலேயும் பல்வேறு இன்னல்களுக்கு இடையில் ஒன்றிய அரசு பல்வேறு தடைகளையும் பல்வேறு சோதனைகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமலும் இப்படி பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொன்றாக முறியடித்து தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்திருக்கின்றார் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகின்றது. நேற்றைய தினம் தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, ஏப்ரல் 23. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டணி. இந்த பக்கம் அதிமுக இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்புறம் என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக கூட்டணி கூட சொல்லலை, என்டிஏ கூட்டணி தான் சொல்கிறாங்க. ஆனால் அதிமுகவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு குழப்பங்கள் பிரச்சனைகள் அந்த கூட்டணிகளில் இருக்குது. இப்போ நம்ம நெல்லை சட்டமன்ற தொகுதிக்கு வருவோம். இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றார். இன்றைக்கி எங்களை கட்சிக்கு இவ்வளோ நாளாக இருந்துட்டு இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்று விட்டீர்கள் என்று இன்றைக்கி வாய்க்கு வந்தெல்லாம் பேசுகிறாங்க. அதை பற்றி எங்களுக்கெல்லாம் கவலை கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சித் தலைவராக ஆரம்பிக்கப்பட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டது. புரட்சித் தலைவர் ஆரம்பிக்க போட்டு அவர் வகுத்து கொடுத்த கொள்கைகளை இன்றைக்கி அவர்கள் பின்பற்றவில்லை. அம்மா அவர்கள் வகுத்து தந்த பாடத்தை அவர்கள் பின்பற்றவில்லை. ஆக இன்றைக்கி இருப்பது உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிடுச்சு. அதனால் ஐயா அவர்களும் நாங்கள் இன்னைக்கு பேரறிஞர் நம்மளுடைய பெரியார் அவர்கள் தொடங்கிய அந்த திராவிட கழகத்திலிருந்து பரிணாம வளர்ச்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்டு 75 ஆண்டுகள் கடந்தும் அதனுடைய கொள்கையில் பாதையில் அதனுடைய சமூக நீதியை காப்பதில் இன்னைக்கு தலைவராக இன்னைக்கு வழிநடத்தி சென்றிருக்கின்ற நம்முடைய தளபதி அவர்கள் தான் இன்னைக்கு உண்மையான தளபதியாக இன்னைக்கு தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இன்னைக்கு இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டான ஒரு முதலமைச்சராக, இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டான ஒரு கட்சியை வழிநடத்துவதில் வல்லமையான ஒரு தலைவராக இன்னைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றார். ஆக இன்னைக்கு அந்த தலைமையை நோக்கி நாங்கள் இணைந்திருப்பதில் பெருமை கொள்கிறோம். இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருந்தார். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்திருக்கார். சேர்ந்துட்டு என்னன்னாலும் பேசுகிறாரு. அவர் ஏன் அங்கே போய் சேர்ந்தார்?
ஏன் சேர்ந்தார் உங்களுக்கு தெரியும்ல, அந்த பகுதியை ஏன் சேர்ந்தாருன்னா, எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதை பிடிக்காம தான் அவர் பாரதிய ஜனதாக்கே போய் சேர்ந்தார். ஆனால் இன்றைக்கி அதே எடப்பாடி அவர்களை, பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக இன்றைக்கி சுயநலமாக இன்றைக்கி அந்த கூட்டணியில் சேர்ந்து கொண்டு ஓட்டு கேட்க வராங்க. மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக இருக்கின்றீர்கள். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் அவர் இந்த தடவை நிற்கிற மாதிரி தெரியல. ஏனென்றால் சென்ற நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் அவர் இந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 43,000 வாக்குகள் பின்தங்கிய நிலையில் தான் இவர் இருந்திருக்காரு. அதே மாதிரி இப்போ நின்னோம்னா கிட்டத்தட்ட 60,000-70,000 வாக்கில் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்திப்பார் என்று அவருக்கே நல்லா தெரியுது. அதனால் வேறு தொகுதியை தேடிக்கொண்டிருக்கின்றார் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆக இதுதான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. ஒரு என்டிஏ அப்படிங்கிற அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவரே அவர் இருந்த சொந்த தொகுதியில் நிற்கக்கூட வழி இல்லாமல் தோல்வி பயங்கொண்டு ஓடுகிறார் என்றால், அந்த என்டிஏல ரங்கம் வைக்கின்ற அத்தனை கட்சிகளும் இந்த தேர்தலில் படுதோல்வியை சந்திக்கப் போகின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை இந்த மக்கள், நீங்கள் நிர்வாகிகள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய தளபதி அவர்களுக்கு இட்ட கட்டளையை நீங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். தேர்தல் பணிகளை நீங்கள் தொடங்கிவிட்டீர்கள். சிறப்பாக தமிழகமெங்கும் அனைத்து பகுதிகளிலும் தேர்தல் பணிகள் ஜரூராக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக இன்றைக்கி அதிமுகவை சார்ந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகத்திற்கே இன்றைக்கி முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார் என்பது உங்களுக்கு நல்லாகவே தெரியும். வாயில் வந்ததெல்லாம் போய் இன்றைக்கி கூட முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் இன்றைக்கி மீட்டிங்கில் என்ன பேசுனே தெரியாமல் இன்றைக்கி ஒளறி கொட்டியிருக்கின்றாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆக நிதானம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் என்டிஏ கூட்டணி. நிதானமாகவும் வலிமையாகவும் வல்லமையாகவும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, அதன் தலைவராக இருக்கக்கூடிய நம்மளுடைய தளபதி அவர்கள் மீண்டும் 2026 மீண்டும் அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்று வரலாற்று சாதனையை படைப்பார். அது உறுதி என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அவருடைய கரங்களை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு, என்றைக்குமே நம்மளுடைய முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்கள் இருக்கும் வரை தமிழ்நாடு தலை குனியாது என்று இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.